சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பெரும் பாவி மனம் மாற ஏங்குகின்ற தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. தன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. தம்மை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை சுட்டிக்காட்டி கண்டித்துணர்ந்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை சுட்டி காட்டி கண்டித்துணர்த்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை சுட்டி காட்டி கண்டித்துணர்த்தும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. விடுதலை தரும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. விடுதலை தரும் தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. 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 ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. உம்மேல் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து என்னுடைய ஆன்மா
ஆவி அனைத்தும் ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றேன். இயேசுவே இறைவா, இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றேன். ஆவியே இறைவா, ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றேன். என்னுடல் ஆன்மா என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றேன். மூவொரு இறைவா, ஒரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றேன். என்னுடல் ஆன்மா என்னுடைய ஆன்மா ஆவி அனைத்தும் ஆவி அனைத்தும் உன் பாதம் வைத்து பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றேன். உன் பாதம் வைத்து பாதம் வைத்து பணிகின்றேன். பணிகின்றேன். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். அவர் உன் வாழ்நாட்களை நலன்களால் நிறைவுறுக செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவரும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவரையும் அவர் உண்மைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ராயேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை அவர் தண்டிப்பதும் இல்லை. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது.
நம் மத்தியில் எழுந்தருளியிருக்கிற ஆண்டவர். இவர் புகழ்ச்சிக்குரிய கடவுள். அருமையானவர்களே, இவர் ஆராதனைக்குரிய கடவுள். இவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற கடவுள். இவர் மாலை நேரம் நோயோடு வந்த எல்லோரையும் குணப்படுத்திய கடவுள். நோயோடு வந்து அனைவரையும் குணப்படுத்திய கடவுள். இவர் சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்கிற கடவுள். இந்த இரவிலே விண்ணிலிருந்து இறங்கி இந்த பரிசுத்தமான பலிமேடையிலே, இந்த திருவ அப்பத்திலே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம் நோய்களை குணப்படுத்த வந்திருக்கிறார். இவர் குணமாக்கும் கடவுள். இவரை விசுவசித்தவர்கள் யாரும் வெறுமனே திரும்பியதில்லை. 38 வருடமாக முடங்கி கிடந்தவனை எழுந்து நடந்த போது நடந்தான். 4 பேர் கட்டிலே தூக்கி வந்த பொழுது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து படுக்கெடுத்து நடந்த போது நடந்தான். 4 நாள் முடித்த லாசரே வெளியே வா என்றார். அவன் உயிர் பெற்று வந்தான். யாயிர் மகளை தலித்தாகும் என்று சொல்லி சிறுமியே மரித்த யாயிர் மகளை திரும்பி எழுந்திரு என்று கரங்களை பிடித்து உயிர் கொடுத்த கடவுள் இவர். அருமையானவர்களை, இவர் சென்ற இடம் நோயோடு வந்த எல்லோரையும் குணப்படுத்திய கடவுள். இந்த இரவிலும் இந்த நோயோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் தொட்டு குணப்படுத்த வந்திருக்கிறார். யாரெல்லாம் அவரை விசுவசிக்கிறீர்களோ, யாரெல்லாம் அவரை நம்புகிறீர்களோ, அவர்களெல்லாம் இன்று குணம் பெறுவீர்கள். மெய்யாகவே நம் ஆண்டவர் நம் மத்தியிலே எழுந்தள்ளியிருக்கிறார். எனவே இந்த ஆண்டவரை நம்முடைய 2 கரங்களையும் உயர்த்தி அவரை வரவேற்போம். அவர் அற்புதத்தின் தேவன். 2 கரங்களை உயர்த்துங்க மக்களே. அழகான கரங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த கரங்களை கொண்டு ஆண்டவரை புகழுங்க. ஹல்லேலூயா. இயேசுவேன் கூப்பிடுங்க, இயேசுவேன் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க மக்களே. இயேசுவே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே தாவீதின் குமாரனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எக்கால துணியோடு கூப்பிடுங்க மக்களே, எக்கால துணியோடு அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். இந்த இடத்திலே அற்புதங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எரிக்க மதிலை உடைத்தது போல உங்கள் கட்டுகள், பாவ கட்டுகளை உடைத்த கடவுள் இந்த இரவிலே நோயின் கட்டுகளை உடைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே தாவீதின் குமாரனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே இரட்சகரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவர் வரவேற்போமா? எல்லாரும் கரங்களை தட்டுங்க, உற்சாகமா கரங்களை. உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் எழுந்திருங்க, எழுந்திருங்க, எல்லாரும் எழுந்திருங்க, உம்மை எல்லாரும் எழுந்திருங்க, எழுந்திருக்க அப்படியே எழுந்து உம்மை கரங்களை வைத்து ஆண்டவரை வா. உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கருவில் உருவாக முன்பே பெயர் சொல்லி அழைத்து வந்தீர். தாயின் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே.
தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனை முறை மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர்பை செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாவியின் என்னை தள்ளிவிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. உன்னையும் வளமுடன் சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக மீண்டும் அவரை பாருங்கம்மா, எல்லாரும் நற்கனே பாருங்க. வேற எங்கேயும் பார்க்காதீங்க, நற்கனே பாருங்க. தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன்,
அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோமா? ஒரு முறை கூட போற்றுவோம். எல்லாரும் கரங்களை ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் குணமளிக்கிற ஜெபத்திற்கு கடற இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த நடுவில் ஒரு இடம் விடுங்க, நடுவில் இடம் விடுங்க. அந்த நடுவில் சேரடின்னு ஓரத்தில் நாம் இறைவனிடம் குணம் பெறுவதற்கு நமது உள்ளம் முதலில் சமாதானமாக இருக்க வேண்டும். நம் உள்ளத்திலே பகை உணர்வுகள் இருக்கவே கூடாது. எனவே இயேசு ஆண்டவர் அவரை எல்லாரும் இந்த சிலுவை ஒரு நிமிடம் பாருங்கள். இயேசு ஆண்டவர் அவர் சென்ற இடங்களெல்லாம் நன்மை செய்த கடவுள். நோயோடு வந்த எல்லோரையும் குணப்படுத்தினார். உணவில்லாதவர்களுக்கு 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்தார். மரித்த லாசரை உயிர்த்தெழச் செய்தார். 38 வருடமாக முடங்கி கிடந்தவனை எழுந்து நட என்றார், நடந்தான். அவர் சென்ற இடங்களெல்லாம் அர்ப்பம் செய்தார். கருமையாவுளே, அந்த ஆண்டவருக்கு அந்த ஜனங்கள் கொடுத்த தண்டனை மரண தண்டனை. அவரை இரவெல்லாம் கசேடியால் அடித்தார்கள், உடலெல்லாம் காயப்படுத்தினார்கள். அவர் சிரசிலே 72 கூரிய முட்கள் சூடிய கிரீடத்தை கொடுத்தார்கள். ஒரு முள்ளின் வேதனை 100 கடந்து கொட்டுவது போல அவ்விதமாக 72 முட்கள் உள்ள கிரீடத்தை அவர் தலையிலே சூடினார்கள். அவரை நீ கடவுளின் மகன் என்றால் இந்த சிலுவையிலிருந்து இறங்கு என்று பரிகாசம் அடித்தார்கள். இந்த உலகத்திலே நன்மை செய்ய வந்த அவரை இந்த உலகம் அவருக்கு சிலுவை சாவை கொடுத்தது. ஆனால் அந்த சிலுவை சாவை ஏற்று அவர் அந்த சிலுவையிலே அவரை அறைந்தவர்களை, அவரை மானபங்கப்படுத்தியவர்களை, தோளிலே சிலுவையை கொடுத்தவர்களை, நீ இறைவன் மகன் என்றால் இறங்கு என்று சொன்னவர்களை, அவரை கசேடியால் இரவு முழுதும் அடித்தவர்களை, அவரை சாவுக்கு கையளித்தவர்களை எல்லோரையும் பார்த்து அவர் சொன்னார், தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். தந்தை, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். இன்று உங்கள் முன்னே நிற்கிறவர்கள் உங்கள் உள்ளத்தை புண்படுத்தியவர்கள். யார் உங்கள் உள்ளத்தை புண்படுத்தினார்களோ, யார் உங்கள் உள்ளத்துக்கு வேதனை கொடுத்தார்களோ அவர்கள் உங்கள் முன்னே நிற்கிறார்கள். அவர்களை நீங்கள் இப்பொழுது மனதார மன்னிக்க வேண்டும். கணவன் மனைவி தன் கணவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். காலில் விழ முடிந்தால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். கணவன் மனைவி காலில் மன்னிப்பு கேட்க வேண்டும். பக்கத்தில் இருக்க பார்ட்னர்கிட்ட ஒருவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி மன்னிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருக்க பகை உணர்வுகள் எல்லாம் எடுக்கப்படும். எனவே ஆண்டவர் எவ்விதமாக மன்னித்தாரோ அதுபோல் இப்பொழுது நீங்கள் மன்னிக்க வேண்டும். பிள்ளைகள் தாய் தந்தையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்பொழுது சோதரி பாடும்போது, பிள்ளைகள் பாடும்போது முதலில் மனைவி தன் கணவன் முன்னே முழங்கால் இருக்கணும். மனைவிகளெல்லாம் முழங்காலில் இருந்து உன் கணவன் காலடியில் நின்று அவர்கிட்ட மன்னியும்னு சொல்லுங்கள். காலடியில் முழங்காலில் இருங்க. முடிந்தவர்கள் முழங்காலில் இருங்க. உங்கள் முன்னே இருக்கிறது உங்களை மற்றவர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட முழங்காலில் இருக்க வேண்டும். முழங்கால்
முழங்கால இருங்க. ஏன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க ஒருத்தர் முன்னா ஒருத்தர் முழங்கால இருக்கும். ஒரு ஆள் நில்லுங்க, ஒரு ஆள் முழங்கால இருங்க. ஒருத்தர் நில்லுங்க, இன்னொருத்தர் முழங்கால இருங்க. மன்னியுமே இயேசுவே தேவா, என்னை மன்னியுமே. மன்னியுமே இயேசு தேவா, என்னை மன்னியுமே. மன்னியுமே இயேசுவே தேவா, என்னை மன்னியுமே. மன்னியுமே இயேசுவே தேவா, என்னை மன்னியுமே. மனைவி தன் கணவன் கால்களில் நீங்கள் அவருக்கு எதிராக செய்த தவறுகள் எல்லாம் இப்பொழுது மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. இனி இப்படிப்பட்ட தவறுகள் செய்வதில்லை. எழுந்துருங்க. கணவர் தன்னுடைய மனைவியை 2 கைகளாலும் அப்படி தூக்கி விடுங்க. மன்னித்தேன் என்று சொல்லி தூக்கி விடுங்க. முழங்காலில் இருக்கவங்கள மற்றவர்கள் நிற்கிறவர்கள் 2 கைகளையும் பிடித்து மன்னித்தேன் என்று தூக்கி விடுங்க. இப்பொழுது நின்றவர்கள் அவர்கள் மனைவி முன்னே அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். மற்றவர்கள் உங்கள் முன்னே நிற்கிறவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நின்னாச்சா? இப்போ முதல்ல நின்னவங்க நீங்கள் நில்லுங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு வர முடியாது, ஆனால் கையை பிடிச்சிக்கிடுங்க. கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்கணும். ஆனால் பிள்ளைகள் உங்கள் அம்மாட்ட மன்னிப்பு கேட்கணும். பிள்ளைகள் அப்பா அம்மாட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் மற்றவர்கள் நின்றவர்கள் இப்பொழுது மனைவிட்ட கணவர்கள் மன்னிப்பு கேட்கணும். மன்னியுமே இயேசுவே தேவா, என்னை மன்னியுமே. 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 சகோதரிகள் தன் கணவர்களை மன்னித்தேன் என்று சொல்லி அவர்களை கரங்களை தூக்கி எழுப்பிவிடுங்க. உங்கள் முன்னே இருக்கிறவர்களை, உங்களுடைய பகைவர்கள் அவர்களை மன்னித்தேன்னு சொல்லி எழுப்பிவிடுங்க. இப்பொழுது எல்லோரும் இயேசு ஆண்டவரை பாருங்கள், நற்கரனை பாருங்கள். 2 கரங்களை நீட்டி ஆண்டவரிடம் நாம் மன்னிப்பு கேட்போம். எல்லாரும் ஆண்டவருக்கு எதிராக நாம் செய்த தவறுகளை எல்லாவற்றுக்கும் இப்பொழுது ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். 2 கரங்களை நீட்டுங்க மக்களை. மன்னியுமே இயேசுவே தேவா, என்னை மன்னியுமே. 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 ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் மன்னிக்கிற கடவுள் மன்னித்து விட்டார் என்று விசுவசிப்போம். நம்முடைய தவறுகளையெல்லாம் அவர் மன்னித்து விட்டார் என்று விசுவசிப்போம். இப்பொழுது நாம் எல்லோரும், நீங்கள் உட்கார முடியுங்க உட்காருங்க, நிற்கிறவங்க நிற்க, எல்லாம் சாந்தமாக இருக்கணும். இப்பொழுது நான் உங்களுக்கு இல்லை நிற்பது நல்லது. நான் உங்களுக்கு ஒரு குணமளிக்கிற ஜெபத்துக்கு கடந்து செல்ல போகிறேன். நான் சொல்லும்போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதன்படி செயல்படணும். அருமையானவர்களே, இயேசு ஆண்டவரை உற்று பாருங்கள். எல்லாரும் உற்று பாருங்கள். அங்கிருந்து தான் நமக்கு குணம் வரும்.
அவர்தான் குணம் கொடுக்கிற கடவுள். அவர் கூறினார், நானே உன்னை குணமாக்கும் கடவுள், நானே உன்னை குணமாக்கும் கடவுள் என்று கூறினார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற கடவுள். அவர் நமக்காக 3 மணி நேரம் அந்த சிலுவையிலே அவர் அறையப்பட்டு கசையால் அடிக்கப்பட்டு கடைசி துளி இரத்தத்தையும் தண்ணீரையும் நமக்காக சிந்தினார். நமக்கு நலம் கொடுப்பதற்காக அவர் தன்னை அந்த சிலுவையிலே கையளித்தார். மெய்யாகவே உன் பிணிகளை நான் சுமந்து கொண்டேன், உன் துன்பங்களை நான் ஏற்றுக்கொண்டேன், உன்னை நலமாக்கும் தண்டனை என் மேல் விழுந்தது, என் காயங்களால் நீ குணம் பெறுவா என்று சொன்னார். எனவே அந்த ஆண்டவர் நமக்காக அந்த சிலுவையிலே 3 மணி நேரம் தொங்கி உடலெல்லாம் காயப்பட்டு அவர் நம்முடைய நோய்க்காக அவர் காயப்பட்டார். நான் சொல்லேன், நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக. இந்த ஆண்டவர் ஒரு அருளும் இரக்கம் நிறைந்த கடவுள். இவர் சென்ற இடங்களிலெல்லாம் நன்மை செய்கிற கடவுள். மாலை நேரம் நோயோடு வந்த எல்லோரையும் குணப்படுத்திய கடவுள். அதே இயேசு ஆண்டவர் இன்று விண்ணிலிருந்து இறங்கி இந்த பரிசுத்தமான பலிமேடையிலே இந்த திரு அப்பத்திலே மெய்யாகவே கொஞ்சம் அடங்கு அந்த அம்மா பார்க்கட்டும், கொஞ்சம் அடங்கு அவங்க பின்னால் இருக்காங்க பாருங்க, கொஞ்சம் இந்த சைடு வாங்க, நீங்கள் 2 பேரும் இங்கே வாங்க, கொஞ்சம் தள்ளி வாங்க. அவங்கள பார்க்க சொன்னாங்க. அந்த அந்த படம் நற்கனே பாருங்கம்மா, அவங்களுக்கு போங்கம்மா, இந்த சைடும் இந்த தள்ளி வாங்க. நீங்கள் நற்கனே பாருங்கம்மா, அவங்கள பார்க்க சொல்லணும். நற்கனே பாருங்கள், எல்லோரும் நற்கனே பார்க்கணும், நற்கனையை பார்க்கணும், எல்லோரும் பாருங்கள், அவரே உற்று பாருங்கள். இப்பொழுது அவரிடமிருந்து நமக்கு குணமளிக்கிற அருமையானவர்களே, மெய்யாகவே உன் பிணிகளை நான் சுமந்து கொண்டேன், உன் துன்பங்களை நான் ஏற்றுக்கொண்டேன், உனக்கு நலமாக்கும் தண்டனை என் மேல் விழுந்தது, என் காயங்களால் நீ குணம் பெறுவாய் என்று சொன்னார். அந்த ஆண்டவர் இன்று நம் மத்தியிலே இருக்கிறார். இவர் இன்று உங்கள் உடல் நோயை குணப்படுத்த வந்திருக்கிறார். நாம் உடலில் செய்த தவறுகளுக்காக அவர் காயப்பட்டார். நாம் சிந்தனையிலே செய்த தவறுகளுக்காக அவர் சிரசெல்லாம் முள்முடி சூட்டப்பட்டது. நாம் கரங்களால் செய்த தவறுகளுக்காக அவருடைய 2 கரங்களும் ஆணியால் அறையப்பட்டது. பாவம் செய்வதற்கு விரைந்ததே நம்முடைய கால்கள், அதற்காக அவர் 2 கால்களும் ஆணியால் அறையப்பட்டது, ஒரே ஆணியிலே துளைக்கப்பட்டது. உடலெல்லாம் காயப்பட்டார். கடைசி துளி தண்ணீரையும் இரத்தத்தையும் அவர் நமக்காக அவர் சிந்தினார். அவர் விழா பிளக்கப்பட்டது. அருமையானவர்களே, அவர் விழா பிளக்கப்பட்டது. நமக்கு நல்வாழ்வு கொடுப்பதற்காக அவர் விழா பிளக்கப்பட்டது. இன்று அவர் உங்களை குணப்படுத்த போகிறார். இப்பொழுது சிரசிலே வியாதி இருக்கிறவர்கள், தலைவலி, தலைப்பாரம், தலையில் பிரச்சனை இருக்கிறவர்கள், அவங்க நீங்கள் விட்டுருங்க. தலையில் பிரச்சனை இருக்கிறவர்கள் உங்கள் கரங்களை அந்த தலையில் வைங்க. உங்கள் கரத்தை உன் தலையில் வைமா, நீ உன் கரத்தை உன் தலையில் வை. தலையில் பிரச்சனை யாருக்கு இருக்கிறோ அவர்கள் தலையில் கரத்தை வைங்க. தலையில் இருக்கிற சகல நோய்களையும் ஆண்டவர் இப்பொழுது குணப்படுத்த போகிறார். கண் பார்வை குறைந்தவர்கள் அந்த கையை, அந்த விரலை 2 கண்களிலும் வைங்க. காது கேட்காதவர்கள் அந்த விரலை காதில் வைங்க. பேசுவதற்கு முடியாதவர்கள் நீங்கள் அந்த நாவிலே உங்கள் கரத்தை வைங்க. இப்பொழுது ஆண்டவர் உங்களை தொடப்போகிறார். எல்லோரும் இயேசுவே என்னை தொடும் என்று சொல்ல வேண்டும், நம்பிக்கையோடு தொட வேண்டும். ஆண்டவர் இப்பொழுது உங்களை தொட்டு குணப்படுத்த போகிறார். முள்முடி அணிந்த ஒன்று சிரசோடன் சிரசையும் நான் ஒன்று சேர்த்திடவா. முள்முடி அணிந்த உன் சிரசோடன் சிரசும் நான் ஒன்று சேர்த்திடவா.
இயேசுவே இயேசுவே கூப்பிடுங்க மக்களே. இயேசுவே சுகம் தாரும். இயேசுவே இயேசுவே நல் சுகம் தாரும் நாதானி. நல் சுகம் தாரும் நாதானி. தலைவலி, தலைப்பாரங்கள், ஒரு தலை குத்துகள், ஒரு சைடில் வலி, தலையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறார். அண்ணாசுகளை தலைக்கனம், தலைப்பாரம் எடுக்கப்படுகிறது. தலைவலி முற்றிலுமாக எடுக்கப்படுகிறது. அருமாசுலே தலையில் இருக்கிற கட்டிகள் கரைக்கப்படுகிறது. இப்பொழுதே கரைக்கப்படுகிறது. உங்களுக்கு பூர்ண சுகத்தை தலையில் ஆண்டவர் கொடுக்கிறார். காது கேட்காதவர் காதுகளை ஆண்டவர் இப்பொழுது திறந்து விடுகிறார். விசுவசிப்பவர்களுக்கு எபேத்தா என்று காதை திறந்து விட்டாரே, இப்பொழுது உங்கள் காதை திறந்து விடுகிறார். கண் பார்வையற்றவர்கள் நற்கரனை உற்று பாருங்கள். உங்களுக்கு பார்வை ஆண்டவர் கொடுக்கிறார். பார்வையை கொடுங்க, பார்வையை கூட்டி கொடுக்கிறார். நற்கரனை ஆண்டவரை உற்று பாருங்கள். நாவிலே புண்கள் இருக்கிறது, நாவிலே பிரச்சனை இருக்கிறது, நாவிலே கேன்சர் வியாதிகள் இருக்கிறவர்கள் அந்த நாவை ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அதை தொட்டு இப்பொழுது குணப்படுத்துகிறார். சதை, மூக்கிலே சதை வளைத்திருப்பவர்கள் அந்த சதையை ஆண்டவர் இப்பொழுது கரைத்து விடுவதை நீங்கள் உணரலாம். இப்பொழுதே அந்த மூச்சுட அவர் முற்றிலுமாக மூச்சுட அவர் கிருபை செய்கிறார். மூச்சை முற்றிலுமாக விட உனக்கு கிருபை செய்கிறார். நம்புகிறவர்கள், விசுவசிப்பவர்கள் எல்லோரும் இப்பொழுது அந்த குணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். குணம் பெற்றுவிட்டேன் என்று நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நான் அருமையானவர்களே, இந்த கரங்களை கொண்டு எத்தனையோ தவறுகள் செய்திருக்கிறோம். இந்த கரங்களை கொண்டு செய்திருக்கிறோம். இந்த கரண்டு பல தீமைகளை செய்திருக்கிறோம். நாம் செய்த தீமைக்காக ஆண்டவர் 2 கரங்களையும் ஆணியிலே அறைந்தார்கள். நமக்கு நலம் கொடுப்பதற்காக அவர் 2 கரங்களையும் ஆணியிலே அறைந்து அவர் அறையப்பட்டிருந்தார். இப்பொழுது உங்கள் கரங்களை ஆண்டவரிடம் உயர்த்துங்கள். அந்த கரங்களை சிலுவையில் அறையப்பட்ட அந்த கரங்களோடு உங்கள் கரங்களை சேர்த்து கொள்ளுங்கள். 2 கரங்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கரங்களிலே ஆண்டவர் செயல்பட போகிறார். கரங்களிலே குணப்படுத்த போகிறார். கரங்கள் தூக்க முடியாதவர்கள், கரங்களில் பிரச்சனை இருக்கிறவர்கள் அந்த 2 கரத்தையும் ஆண்டவரோட ஒப்பு கொடுங்க. அந்த சிலுவையில் இருக்கிற ஆண்டவரோடு உங்கள் 2 கரங்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஆண்டவர் உங்களை அந்த கரங்களை தொட்டு குணப்படுத்த போகிறார். ஆணியறைந்தவும் திருக்கரங்களோடன் கைகளும் நான் ஒன்று சேர்த்திடவா. ஆணியறைந்தவும் திருக்கரங்களோடன் கரங்களை நான் ஒன்று சேர்த்திடவா. இயேசுவே 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 சுகம் தாரும். இயேசுவே இயேசுவே நற்சுகம் தாரும் நாதானி. நற்சுகம் தாரும் நாதானி. ஆண்டவரை தொட்டு விட்டார் என்று நம்புறவர்கள் அந்த கரங்களை உயர்த்துங்க. யாரும் பிடிக்காதவங்க அவங்களே உயர்த்தட்டும். யார் கையை பிடிக்காதீங்க, நீங்களே உயர்த்தி கீழே போடுங்க. மேலே உயர்த்துங்க, உயர்த்தி பாருங்கள். உயர்த்த கரங்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்துங்க. உயர்த்தி பாருங்கள். உயர்த்தி கீழே போடுங்க. உயர்த்தி கீழே போடுங்க. ஆண்டவரே உயர்த்துங்க. முயற்சி எடுங்க.
ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட கரங்களை தொடும் ஆண்டவரே, தொட்டு இப்பொழுதே குணப்படுத்தும் ஆண்டவரே. அந்த கரங்கள் செயல்படட்டும் ஆண்டவரே, கரங்களில் உங்க கரம் படட்டும் ஆண்டவரே, உடைய திருரத்தம் படட்டும். கரங்களை உயர்த்தி பாருங்க, உயர்த்தி பாருங்க. ஹாலே லூயா, 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 ஹாலே லூயா. கரங்களோட வலிகள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து விட்டார் என்று விசுவசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தொடர்ந்து ஆண்டவர் உங்கள் கரங்களை அவர் குணப்படுத்துவார். தொடர்ந்து உங்கள் கரங்களை தொடப்படுத்துவார். இப்பொழுது உங்கள் உடலில் இருக்கிற நோய்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்க போகிறேன். உடல் நோயை ஒப்புக் கொடுக்க போகிறேன். எனவே உடலில் எந்த இடத்தில் வியாதி இருக்கிறதோ அந்த இடத்திலே உங்கள் கையை வைங்க. மார்பிலே புற்றுநோய் இருக்கிறவர்கள் அதிலே உங்கள் கரங்களை வைங்க. நெஞ்சு வலி இருக்கிறவர்கள் நெஞ்சில் கரங்களை வைங்க. வயிற்று வலி, வயிற்றில் பிரச்சனை இருக்கிறவர்கள் வயிற்றில் அந்த கரங்களை வைங்க. குழந்தை பாக்கியமில்லாத பிள்ளைகள் கருப்பு பையிலே அந்த கரங்களை வைங்க. முதுகு வலி உள்ளவர்கள் முதுகில் அந்த கரங்களை வைங்க. புற்றுநோய் இருக்கிறவர்கள் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல உங்கள் கரங்களை வைங்க. பாடுகள் உள்ள பிள்ளைகள் ஆண்டவர் இந்த ராத்திரியில் உங்களை தொடப்போகிறார். உடலிலே முதுகு வலி இருக்கிறவர்கள் முதுகில் உங்கள் கரங்களை வைங்க. விழா எலும்புகளில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு விழா எலும்பிலே கரங்களை வைங்க. எந்த இடத்தில் வலி இருக்கிறதோ, உடலில் எந்த பாகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் உங்கள் கரங்களை வைங்க. இப்பொழுது ஆண்டவர் உங்கள் உடலை தொட்டு குணப்படுத்த போகிறார். அந்த உடலில் எந்த இடத்தில் என்ன பாதி இருந்தாலும் ஆண்டவர் அதை தொட்டு குணப்படுத்த போகிறார். எனவே ஆண்டவரோடு அந்த இடத்தை ஒப்புக் கொடுங்க. உங்கள் கரங்களை வைத்து அந்த இடத்தில் வைத்து ஆண்டவரோட ஒப்புக் கொடுங்க. கசையடியேற்றவும் திரு உடலோடன் உடலையும் நான் ஒன்று சேர்த்திடவா. கசையடியேற்றவும் திருவுடலோடன் உடலையும் நான் ஒன்று சேர்த்திடவா. இயேசுவே, 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 சுகம் தாரும். இயேசுவே, இயேசுவே, நல் சுகம் தாரும் நாதாஜி. நல் சுகம் தாரும் நாதானி. பல்வலி, கன்னத்திலே புற்று இருக்கிறவர்கள், கன்னத்தில் வலி இருக்கிறவர்கள், தொண்டை வலி இருக்கிறவர்கள், நெஞ்சிலே வலி இருக்கிறவர்கள், நெஞ்சிலே நோய் இருக்கிறவர்கள், நெஞ்சிலே கட்டி இருக்கிறவர்கள், வயிற்றிலே வலி இருக்கிறவர்கள், அடி வயிற்று வலி இருக்கிறவர்கள், ஒவ்வொரு மாதமும் மாத அறிகுறியின் போது முன்னால் வயிற்று வலி இருக்கிற பிள்ளைகள் அந்த அடி வயிற்றிலே கை வைத்துக் கொள்கிறார். ஆண்டவர் இப்பொழுது ஒவ்வொரு பாகமாக தொடப்போகிறார், தொட்டு குணப்படுத்துகிறார். விசேஷமாக பல்வலி, நாவிலே கேன்சர் நோய் இருக்கிற மகன் ஆண்டவர் இப்பொழுது தொடுகிறார். தொண்டை வலி, தொண்டையில் இருக்கிற வலிகளை எல்லாம் அவர் எடுத்து மாற்றுகிறார். மூச்சோட கஷ்டப்படுற அந்த மூச்சை அவர் சரி பண்ணி மூச்சோடு அவர் உதவி செய்கிறார். அந்த கன்ஜெக்ஷன் எடுக்கப்படுகிறது. நெஞ்சிலே புற்றுநோய் இருக்கிற பிள்ளை அந்த நோயை ஆண்டவர் இப்பொழுது தொடுகிறார், தொட்டு குணப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வயிற்று வலி இருக்கிற பிள்ளைகளை, வயிற்றில் இருக்கிற வலியை ஆண்டவர் தொடுகிறார். வயிற்றுக்கு வலிகளெல்லாம் தொட்டு குணப்படுத்துகிறார்.
முதுகு வலி இருக்கிற பிள்ளைகளோட முதுகு வலியை தொட்டு குணப்படுத்துகிறார். இடுப்பிலே வலி இருக்கிற இடுப்பு வலியை தொட்டு குணப்படுத்துகிறார். பிரஷர் நோய், சுகர் நோய், பிரஷர், சுகர், நோய்கள், கொலஸ்ட்ரால் நோயை ஆண்டவர் தொடுகிறார். சால்ட் கண்டென்ட், சோடியம், பொட்டாசியம், கால்சியம் குறைவாக இருக்கிறவர்கள், சால்ட் குறைவாக இருக்கிறவர்களை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். அடி வயிற்றில் இருக்கிற வலியை ஆண்டவர் தொடுகிறார். அடி வயிற்றிலே புண்ணு இருக்கிறது, அடி வயிற்றிலே கட்டி இருக்கிறது என்ற பிள்ளையை கட்டி ஆண்டவர் தொடுகிறார். முதுகில் இருக்கிற வலிகளெல்லாம் ஆண்டவர் தொடுகிறார். நடு எலும்பில் இருக்கிற வலியை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். இடுப்பில் இருக்கிற வலியை எடுத்து போடுகிறார். அலர்ஜி நோயை குணப்படுத்துகிறார். தோல் இருக்கிற சகல நோய்களையும் குணப்படுத்துகிறார். இடுப்பு வலியை ஆண்டவர் எடுத்து மாற்றுகிறார். தொடர்ந்து உங்கள் உடலில் இருக்கிற சகல நோய்களையும் அவர் எடுத்து மாற்றுகிறார். சுகர், பிரஷர், கொலாஸ்ட்ரின், கிரியாட்டின் குறைவுள்ளவர்களுக்கு அவைகளை சரி செய்து போகிறார். சிவப்பணுக்கள், வெள்ளணுக்கள், ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறவர்களுக்கு அந்த இடத்திலே அதை நிறைவு செய்கிறார். உடலில் உள்ள சகல குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகள் கர்ப்பத்தை ஆண்டவர் இப்பொழுது தொடுகிறார். கர்ப்பப்பை ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்ப்பத்தை ஆண்டவர் தொட்டு பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் என்னை தொட்டார், என்னை குணப்படுத்தி விட்டார் என்று நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இப்பொழுது நம்முடைய கால்களை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த கால்கள் தீமை செய்வதற்கு விரைந்த கால்கள், ஓடி ஓடி தீமை செய்த கால்கள். நாம் செய்த தீமைகளுக்காக, காலால் செய்த தீமைகளுக்காக அவருடைய 2 கால்கள் ஒரே ஆணியிலே துளைக்கப்பட்டது. அறிமா சொல்கிறேன், அவருடைய 2 கால்கள் ஒரே ஆணியிலே துளைக்கப்பட்டது. அந்த துளைக்கப்பட்ட அந்த ஆணியிலிருந்து வடித்த திரு ரத்தம் இப்பொழுது உங்கள் கால்களிலே கடந்து செல்கிறது. அன்று 38 வருடமாக முடங்கி கிடந்தவனை அவர் எழுந்து நட போது நடந்தான். அவன் 4 பேர் கட்டிலே தூக்கி வந்தவனை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட என்று சொன்னபோது அவன் படுக்கை எடுத்து நடந்தான். இன்று இப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய கால்களை தொடப்போகிறார். 2 கால்களையும் பலப்படுத்த போகிறார். கால்களில் எந்த இடத்துல வலி இருக்கிறதோ அந்த இடத்துல உங்கள் கரங்களை வைங்க. ஆண்டவர் இப்பொழுது தொட்டு குணப்படுத்த போகிறார். ஆணி அறைந்தவும் திருக்கால்கள் கொண்டு கால்களும் நான் ஒன்று சேர்த்திடவா. ஆணி அறைந்தவும் திருக்கால்களோடு என் கால்களை நான் ஒன்று சேர்த்திடவா. இயேசுவே, 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 சுகம் தாரும். இயேசுவே, இயேசுவே, நல் சுகம் தாரும் நாதாரி. நல் சுகம் தாரும் நாதாரி. நடந்து பாருங்க மக்களே. நடக்க முடியாதவர்கள் நடந்து பாருங்க. சும்மா நடக்க பாருங்க. நடந்து பாருமான, நடந்து பாரு. சும்மா நட, காலை தூக்கி நட. நட, அந்த நடுவில் போ. நடுவில் போய் நட. சும்மா நட. நட, சீக்கிரமாக ஸ்பீடாக நடமான. திரும்பி நட. எல்லோரும் நடுவழியில் இடக்கணுங்க. அவர் நடக்கடு. நட, அங்கே வர நட. நடந்து போமான. நட. நடக்க முடியாதவர்கள் நடந்து பாருங்க. நடந்து பாருங்க. ஆண்டவர் உங்களை இப்பொழுது நடக்க வைப்பார். நட, நடந்து போமான. நடந்து போ. சும்மா நடந்து போ. ஸ்பீடாகவே நட. ஸ்பீடாக நட. ஸ்பீடாக நட. நடந்து போ. நடந்து போ.
நடந்து போ, நடந்து போ. நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். நடந்து போ, 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 நடந்து போமா, நடந்து போ. போய் அப்படியே திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா, நடந்து திரும்பி வாமா, திரும்பி வா, திரும்பி வா. சும்மா நட, பயப்படாத, நட. உன் கால்களை ஆண்டவர் திடப்படுத்துகிறார், திடப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி. எழுப்பிவிடும், அவளை எழுப்பிவிடு பார்க்கணும். எலும்புமாள் எலும்பில் ஒரு எட்டு எடுத்து வை, பயப்படாத, எடுத்து வை, ஒரு எட்டு எடுத்து வை. சும்மா எடுத்து கையை பிடிச்சிடுங்க, கையை பிடிச்சா நடத்துங்க, அவளை நடத்தி பாருங்க. நீங்கள் உட்காருங்க, அவங்க சேரை போட்டு உட்காராமா, அப்பா நட, உட்காருங்க, உட்கார். நீ நடமாள நடந்து பார், நடந்து பார், அந்த சேரில் உட்காருங்க. வீட்டில் போய் நடந்து பார்க்கணும், என்ன வீட்டில் தொடர்ந்து நட. நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை, மாலை எடுத்து வை, எடுத்து வை, நடந்து பார். தூக்கி வை, கால் தூக்கி வை, இயேசுவேன்னு சொல், இயேசுவேன்னு சொல். அவர் தொடுவார், காலை தொட்டு குணப்படுத்துவார். 38 பரவாயில்ல, நட. ஒரு எட்டு எடுத்து வை, வை, சும்மா தைரியமாக வை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே தாவீதின் குமாரனே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே மனம் இறங்கும் ஆண்டவரே, மகள் மேல் உங்களுடைய மனம் இறங்கட்டும், நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும். அந்த காலை நிமிர்த்தும் ஆண்டவரே. இந்த பவர் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும், நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பு, நிரப்பு, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பு. இந்த கால்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, பலப்படுத்தும், பலப்படுத்தும், எழுந்து நடக்க வையும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, ஆண்டவரை விட்டு பாரு, போல ஆண்டவரை விட்டு பாரு, ஆண்டவரை விட்டு பாரு, நற்கண்டே பாரு. அவர் ஒன்று பலப்படுத்துவார். தைரியமாக போ, தைரியமாக பலப்படுத்துவார். அப்படியே திரும்பி அவ்வளோ இடத்துல கொண்டு வைப்பான். நடந்து விடும், நடந்து நடந்து வாமா, நடந்து அப்படியே திரும்பிப்போ, திரும்பி நடந்து பயப்படாத, எந்திப்போ. ஆண்டவர் தொட்டிருக்காரு, நீ போ, ஆண்டவர் தொட்டிருக்காரு. திருப்பி கூட்டிட்டு போங்கம்மா, அவளை தூக்கிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க, திருப்பி கூட்டிட்டு போங்க. இனி யாராவது காலில் வலி இருந்தால் முட்டு வலியை உதறி பாருங்க. முட்டில் வலி இருக்கிறவங்க முட்டை உதறி பாருங்க. அதுக்கு வலிகளை ஆண்டவர் எடுத்துருக்குறார். முட்டு வலியை உதறி பாருங்க. சும்மா நட, காலை தூக்கி வை. நட, சும்மா படுத்துட்டு இருக்கக்கூடாது. தூக்கி வை, தூக்கி வை. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மாலை கொடுத்த குணத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு கால்களை மான் கால்கள் போல மாற்றும் ஆண்டவரே, ஒரு கால்களை மான் கால்கள் போல மாற்றும் ஆண்டவரே. இப்பொழுதே மாற்றும், மாற்றும், மாற்றும் ஆண்டவரே. அந்த கால்களை மான்கால்கள் போல மாற்றும், மாற்றும். அவ்வளோ ஃப்ரெண்டில் வச்சு, ஃப்ரெண்டில் கூட்டுறாம. இங்கே பாருங்கள், என்னங்கம்மா, இங்கே வாங்க, இங்கே வரைய வாங்க, எழுப்பி வாங்க, எழுப்பி ஆண்டரை பாருங்கள், ஆண்டரை எழுப்பி பாருங்கள். இங்கே பாருங்கள், எழுப்பி வாங்க, எழுப்பி வாங்க, எழும்புங்க, ஒன்றும் இல்லை உங்களுக்கு, எழுப்பி வாங்க, சும்மா எழும்புங்க, எழுப்பி நடங்க, நடங்க, சும்மா நடங்க, ஒன்றும் இல்லை. சும்மா நடங்க, சும்மா நடங்க, அப்படி திரும்புங்க, திரும்பி ஒன்றும் சும்மா ஒன்றும் இல்லை, நடங்க, 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 எல்லோரும் நடங்க, நடங்க, நடங்கம்மா, நடங்க. ஆண்டவரை பாருங்க, இயேசு ஆண்டவரை பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே தாவீதின் குமாரனே, இந்த மகளுக்குள் இருந்த தீமைகளை, அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தில் இவள் உடலிருந்து கட்டி இப்பொழுதே அப்புறப்படுத்துகிறேன். In the name of Jesus of Nazareth, I cast out. In the name of Jesus of Nazareth, I cast out. ஆண்டவர் கும்பிடுமா, கும்பிடு, அப்படியே நில்லுங்க, ஒன்றும் இல்லை, யாரும் பிடிக்காதீங்க, நீங்கள் கும்பிடுங்க, ஆண்டரை பார்த்து கும்பிடுங்க, சும்மா நில்லுங்க, தைரியமாக நில்லுங்க. நல்லா கும்பிடுங்க, நல்லா கும்பிடுங்க, கையை வச்சு கும்பிடுங்க. இயேசுவே ஆண்டவர் சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். நல்ல தைரியமாக நில்லுங்க, நில்லுங்க, வல்லமே உங்கள் மேலே இருக்கு. ஆண்டவரை பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு குணம் கொடுத்துட்டார். எடுங்க, நடங்க, சும்மா நடங்க, 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 ஆண்டரை பாருங்கம்மா, ஆண்டரை பாருங்க, ஆண்டரை பாருங்க. பவர் இறங்கட்டும், மகள் மேல் உண்ட வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர், மகள் மேல் உண்ட வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். இந்த கால்களை மான் கால்கள் போல மாற்றும் ஆண்டவரே, உம்முடைய மகள் ஆண்டவரே, அவளை தொடும் ஆண்டவரே, இந்த கால்களை தொடும், தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே,
இந்த கால்களை தொட்டு குணப்படுத்தும் உங்களுடைய தெய்வீக வல்லமை மகள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வல்லமை மகளை தொடட்டும் ஆண்டவரே. ஓத பவர் இறங்கட்டும், பவர் இறங்கட்டும். அவளை கூட்டிட்டு போம்மா, திருப்பி கூட்டிட்டு போ அவளை கூட்டிட்டு போ திரும்பி நான் போயிடுறேம்மா, போ. அவளை கூட்டிட்டு போ. அப்படி பாரு, ஆண்டவரை பாரு. பாரு, நல்ல நிமித்து காலை நிமித்து ஆண்டவரை பாரு. ஏசுபே சுகம் தாருன்னு சொல்லு. சுகம் தாரும் நாதா, சுகம் தாரு. கேளு. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, கேளுங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் சும்மா இருங்க. ஆண்டரை பார்த்தீங்களா? போ. அவ்வளோ மெதுவாக அப்படி கூட்டு போ. ரொம்ப கஷ்டப்படுத்தாது. ஆண்டர் குணப்படுத்துவார். போமல, திரும்பி போ. அவளை அப்படியே கூட்டிகிட்டு போ. ஆண்டரை பார்த்தியா? போ. சரி, இப்போ காலை எடுத்து வச்சு நட. இப்போ நட. அவ்வளோ எழும்பு சும்மா எழும்பு. இங்கே வா, சென்டரில் வா, நட. இங்கே வா, நல்லா நட பார்க்கலாம். நல்லா நட. ஆண்டரை பார்த்து காலை ஒப்பு கொடு. இப்போ நட பார்க்கலாம். ஆண்டரை அங்கே நட பார்க்கலாம். நீ நடந்து போ, அங்கே நடந்து போமால போ, சும்மா போ. நல்ல போ. காலை தூக்கி வை, பயப்படாத. கடவுள் கூட இருக்கார். போ. அவரும் காலை தொடுறார். தொடும் ஆண்டவரே. மழை கால்களை மான்கால்கள் போல மாற்றும் ஆண்டவரே. கால்களை மான்கால்கள் போல மாற்றும் ஆண்டவர். நீ நடமோல, நீ நட. ஆண்டவரே, பிள்ளை காலை மான்கால்கள் போல மாற்றும். வல்லமையோடு அவள் செயல்படுத்த. நட. ஒன்றும் இல்லை, நட. அந்த கால்கள் ரெண்டையும் மான்கால்கள் போல மாற்றும் ஆண்டவரே. கால் இருக்க வலிகள் எடுக்கப்படட்டும். ஹல்லேலூயா. நடமோல, நட. சும்மா நட. ஸ்பீடாக கொஞ்சம் நடந்து பாரு. ஸ்பீடாக நட. நீ உன் உள்ளத்தில் தான் பெல்லனுக்கு நட. திரும்பி வா. இல்லைன்னா பின்னால் போய் உட்காரு. என்ன உட்காரு? இங்கே திரும்பி வந்து இங்கே வந்து உட்காரு. அப்படியே நடமோல, வா. நடந்து வா. தூக்கி வை, காலை தூக்கி வை. தூக்கி நடந்து பாரு. நட பார்க்கலாம். சும்மா நடந்து வா. நட. தூக்கி வை, கால் தூக்கி வை. ஸ்தோத்திரம் சொல்லு. ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வல்லமை மகள் மேல் கடந்து செல்லட்டும் ஆண்டவர். இந்த வல்லமை குணம் கொடுக்குற வல்லமை மகள் மேல் கடந்து செல்லட்டும். இப்பொழுது அந்த கால்களை மான்கால்கள் போல மாற்றும் ஆண்டவரே. நம்பினவர்கள் கைவிட்டதே இல்லை. நடமோல, நடந்து அந்த இடத்துல அவளை உட்கார வைங்க. உட்கார். இப்பொழுது எல்லோரும் ஆண்டவரை பார்த்து நற்கண்ட ஆண்டவரை பாருங்கள் மக்களே. அவருக்கு நன்றி செலுத்தும். அவர் நம்பிலே வந்து அற்புதம் செய்த கடவுள். நீங்கள் இங்கேருந்து போகும்னால இன்னும் உங்களை பூர்ணமாக குணப்படுத்துவார். அது உங்களுடைய நம்பிக்கை. நீங்கள் அவரை எவ்வளோ விசுவசிக்கிறீர்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு விடுதலை உண்டு. எனவே பாருங்கள். இப்பொழுது ஆண்டவர் எல்லோரும் கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்தும். கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. நன்றி. நீர் வல்லமைமிக்க கடவுள். நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் அற்புத அதிசயங்களின் தேவன் ஆண்டவரே. பிள்ளைகளை நன்றி செலுத்தும். நன்றி. மாண்பு ஏற்பாடுங்க. அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய
நிலையான